ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட ஆண்டவருடைய கிருபை இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து இந்த 5 மாதம் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. இந்த 5வது மாதத்தின் கடைசி வாரத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே. நம்முடைய குடும்பத்தை நடத்தினாரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, அவர் செய்த எல்லா உதவிகளுக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக, அவர் நம்மேல் வைத்த விலையேற பெற்ற அந்த அன்பிற்காக ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 5 மாதமும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தெய்வமே, எங்களோடு கூட இருந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கிருபையா எங்களை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை நம்மை இதுவரையில் நடத்தி வந்தது நினைத்து ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் மேல் வைத்த நம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட முடிந்தா 2 கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையா இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர், பயங்கரமான அந்த வெயில் உஷ்ணங்களை கடந்து வரவும் ஆண்டவரே, எங்களை எல்லா பாதைகளிலும் எங்களை கரம் பிடித்த ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த விலையேற பெற்ற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்தின் ஆண்டவர் நம்மை நேசிப்பதற்கு நாம் எவ்வளவு வேணும் தகுதியற்ற நபர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மேல் அன்பு வைத்தபடினாலே, நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீ செய்த எல்லா உதவிகளுக்காக, தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, ஆண்டவரே, எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக, உங்களுடைய அற்புதமான கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் மாட்சியும் நிறைந்தவர், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர், 1000 பேர்களிலும் சிறந்தவர், 10,000ங்களிலும் சிறந்தவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை விட்டு விலகாதவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்தில் முழு இருதயத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய ஆராதனைகள், துதி ஸ்தோத்திரங்கள் உங்க சமூகத்தில் நீர் ஏறெடுத்துக் கொள்ளும்படி எங்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. அந்த மாதத்தில் ஆண்டவரே, இந்த கடைசி வாரத்தில் எங்களுக்கு கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் சிறந்தவர் ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர் அப்பா, நீர் நல்லவர் அப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இரட்சகரே, எங்கள் இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஓ ரமா சண்டரா கராபா ராசி அந்தரபா ராசி அந்தரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை
முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. நீங்கள் தூரமாக இருந்தாலும் சமீபமாக இருந்தாலும் அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, ஆமென், நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கைகளை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென் ஹல்லேலூயா. எது நமக்கு இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்முடைய பாத்திரம் என்ன பண்ணோம்? ஹல்லேலூயா. நீங்க காலியான வெறுமையான பாத்திரங்களை நிரப்பக்கூடிய நபராக இருக்கணும் வரப்போற நாளிலே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க மாத்திரம் கைகளை தட்டலாமா? ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. இந்த மாதத்துல மாத்திரங்கள வரப்போகிற நாளில் வெறுமையான பாத்திரங்களை ஆமென். அவங்க சொல்லுவாங்க கொஞ்சமாவது தான் இருக்குன்னுவாங்க. கொஞ்சம் என்ன தான் இருக்கு, நாங்க இதை சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்? சாக போறோம் சொல்லுகிற ஆளை நீ வாழன உங்கள் மூலம் ஆண்டு சொல்ல வைக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? என் பாத்திரம் நிரம்பி ஆமென் ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. நல்ல கைகளை தட்டி என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும்
சொல்லுங்க, நதி நதி. ஆமென். எந்த விதையும் மாற்ற இந்த நதி போதுமானது. எனக்குள்ளே 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 ஜீவ ஊற்று. நல்ல கைகளை தட்டி பாடலாம். கரங்களை தட்ட முடிந்தவர்கள் கைகளை தட்டி ஆமென் ஆமென். அது வந்தாது ஒரு நாளும். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வந்தாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வந்தாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே உலங்களுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே உலங்களுக்கு எதிரானே. துதி உடை போற்றிடுவே. சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போற்றிடுவே. சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே. சபையை அலங்காரமாக்கி. எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க தான் சபைக்கு அழகு. ஆமென். சபையை அலங்காரமாக்கிடுவே. ஆமென் ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வந்தாது ஒரு நாளும். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வந்தாது ஒரு நாள். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வந்தாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வந்தாது ஒரு நாளும். காணி கொடுக்கும் மரம் நானே. நாள்தோறும் புது காணி கொடுப்பே. காணி கொடுக்கும் மரம் நானே. நாள்தோறும் புது காணி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை. கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை. கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே. சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. விருந்தும் ஆமென். விருந்தும் மருந்தும் நானே. சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஆமென். அது வந்தாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அது வந்தாது ஒரு நாள். என்னை அபிஷேகமே. என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும். நிச்சலாடும் மூழ்கியே. நேசரங்கில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவில் கிட்டிடும். சேர்ந்து பண்ணமா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடும். ஊற்றப்படமே. ஊற்றப்பட வேண்டுமே. ஊற்றுமே ஊற்றுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம். போதிக்கும் ஆவியாரை நிரத்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம். போதிக்கும் ஆவியாரை நிரத்திடுமே. என்னை அபிஷேகமே. என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும். நிச்சலாழம் மூழ்கியே. நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவத்திலும் ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழுந்திட்ட ஆவியை பின்மாரியாக
மாறியாக என்று பொழுதிடுவே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். வல்லமை வல்லமை உண்டு உண்டு ஒரு புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய கிருபை. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். ஒளிந்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. எழுந்து பாடலாமா, எழுந்து பாடலாமா. வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழுந்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. உப்பர்வாடிவர் யாவரே தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஆமென். தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை 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 இயேசப்பா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. ஓ வல்லமையாக இறங்கி ராஜாவே ராஜாவே நிரப்புங்கப்பா நிரப்புங்க. வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. அபிஷேகம் அபிஷேகம் மனம் திருமலை கொண்டு வரும். அபிஷேகம் மனம் திருமலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும். அபிஷேகம் கேட்க வைக்கும். அபிஷேகம் அற்புதங்களை பார்க்க வைக்கும். வல்லமை அக்கினியின் வல்லமை, ஒளிந்தீரும் வல்லமை. ஆமென். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தபோது காத்திருந்தபோது அக்கினிமயமான நாவுகள் அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு தந்தறிந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. சபலாத்தா லாபா ராசியம் தலாபா சத்தலாபா ராத்தா லாபா ராபா ராபா சம்தலாத்தா ராபா சந்தரே சத்தலாபா கராபா லாபா ராபா இமாந்தி அந்தராபா ரூமந்தி அந்தராபா கமாசி அந்தராபா. பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன். சம்தலா மக்கரா தராமா சத்தலாபா. பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. சத்தலாபா ராபா ராபா சி அந்தலா மக்கராபா ராபா இ அந்தராபா ராக்கராபா ராபா ராபா ரீமந்தரமன சந்தேரி அந்தராபா ராபா ரந்தலா கராபா ராபா 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 ராபா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், ஆறுதல் அடைவார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்திலே உங்களுக்கு அருமையானவர்கள் இங்கு இழந்திருக்கலாம். ஆனாலும் கூட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை ராமன் சொல்றீங்க?
எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நல்லா கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்போமா? சியந்தலமா கராபா ராபா ராபா ரெமியந்தரமா கராபா ராத்தி அந்தராபா லீமந்தரமா சியந்தராபா ராபா சந்தலாபா. அந்நிய பாஷை அப்படி பேசிக்கொண்டிருங்க, அந்நிய பாஷை பேசுங்க. சகலாபா ராபா ராபா சந்தலா தராபாலா காராபா. நல்லா பேசுங்க. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னவர் அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உங்கள் குமாரர் மீதும் உங்கள் குமார்த்திகள் மீதும் அவர் ஊற்றும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நல்லா கைகளை தட்டி அந்நிய பாஷையில சந்தலாக்கா ராபா கரா தியந்த ராபா. அக்கினியால் உத்தரவு கொடுக்கும் தெய்வமே தெய்வம். சத்தலா தராபா ராபா நமசி அந்தராபா ராக்கராபா ராசி அந்தலாபா நமசி அந்தராபா கராபா ராசா. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை? 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியல யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியல யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீர். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு. ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன், என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. சொல்வோமா? நீங்க மட்டும் இல்லைனா கையை உயர்த்தி ஆமாப்பா, எப்படியோ வாழ்ந்திருப்பேன், ஆமென், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நன்றி ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், ஏசப்பா மாத்திரம் என் குடும்பத்துல வராம போயிருந்தா என் குடும்பம் அழிந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க மாத்திரம் சத்தமா அல்லேலூயான்னு சொல்லலாமா?
அவர் மாத்திரம் என் குடும்பத்துல வராமல் இருந்தா என் பிள்ளை மரித்து போயிருக்கும். அவர் வந்ததனால எனக்கு புது வாழ்வு வந்தது. அவர் வந்ததனால என்னுடைய வாழ்க்கை மேன்மையானது. அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் சத்தமா கைகளை தட்டி அல்லேலூயா, நல்லா சத்தமா கைகளை தட்டி ரமா சத்தலா கராபா சந்தலாபா திபா தராபா. அவர் உன்னை பாலாக்காமல் உன்னை தலையாக்குவாராக, உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து, இந்த வல்லமை போதாது, இந்த அபிஷேகம் போதாது, இந்த கிருபை போதாது. தகப்பனே, உம்முடைய ஜனங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஆமென் சொல்வோமா? எல்லாம் சத்தமா சொல்வோமா? நன்றி ஆண்டவரே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. கைகள் அசைத்தாமே உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் எழுந்து நின்று பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிப்போமாக. ஆராதனை 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 உமக்கே நாளெல்லாம் ஆராதனை 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 உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. Father God, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. எனக்குரிய 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 பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனப்பா ஆராதனை உமக்கே இசையா இசையா நாளெல்லாம் ஆராதனை 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 ஆராதனை. நீரே என் மகிழ்ச்சி, நீரே என் எதிர்காலம், நீரே எனக்கு எல்லாமே. ஆராதனை ஆமென். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. சொல்லுவோமா? அவர் உங்களை குணமாக்குவார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை தேற்றுவார். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை 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 ஆராதனை. சதலபகரா கபா கபராகா மந்தரபரா சட்டரபா சட்டலபா கரமா சந்தரா கரமா சட்டரா ஷமலபா கதரபா. எல்லாரும் ஆவில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே உலகம் முழுவதும் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையோடு கூட நம்மை நிரப்பும்படி ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள்
வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமை நம் ஒவ்வொருவரை நிரப்பும்படி எல்லாரும் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் புது எண்ணெயினால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. ஷாபா தா ராபா கா தா ராபா. ஒரு சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. பெருவெள்ள முழக்கத்தின் சத்தம் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி நம் மீது வந்து அமர்வாராக. ஷாபா லாஹாபா தா ராபா கா தா ராபா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை எங்களை நிரப்புகிறதற்காக, என்னை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கைகளை தட்டி ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த புதிய அபிஷேகத்தை, புதிய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஷாகாபா தா ராபா கா தா ராபா. எங்கள் மீது ஆண்டவரே, என் மீது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எல்லாரும் ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற நேரம், விடுதலை கொடுக்கிற நேரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் என்னை அனுப்பினார் என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் எல்லா ஒடுங்கின ஆவியை ஆண்டவர், அவைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா துயரத்தையும் ஆண்டவர் நீக்குகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் கொடுக்கிற அற்புதத்திற்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவையோடு இருக்கிறவர்கள், பாரத்தோடு இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், ஜெப தேவைகள் இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கும்படி கேட்கிறேன். ஆன்லைனில் இணைந்திருக்கிற நீங்களும் தேவையோடு இருப்பீர்கள் சொன்னால் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற நேரம். சேனா என்ற குழந்தை இருதயத்தில் ஓட்டை ஆண்டவர் சுகப்படுத்த, வடிவேலு உடல் முழுவதும் கொப்பளங்கள் இருக்கிறது, ஆண்டவர் சுகத்தை கொடுக்க, தேவி இளங்கோவன் கால்வலி குணமாக, இரட்சிப்பு உண்டாகும்படி, குடும்பங்களில் சமாதானம் உண்டாக, பிரிந்த குடும்பங்கள் இணைய, திருமண தடைகளை ஆண்டவர் நீக்க, குழந்தை பாக்கியம் உண்டாக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எழுதி கொடுத்தவர்கள், எழுதி கொடுக்காமலும் இந்த ஆராதனையிலே தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறீர். நாங்கள் உம்மிடத்தில் வரும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாட்டி போடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள், ஐசியூவில் இருக்கிறவர்கள், ஆபரேஷன் செய்து ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் உடைய வல்லமை இறங்கி சுகத்தையும் விடுதலையும் அற்புதத்தையும் நீ செய்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிறவர்கள், திருமண நாள் கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், பதில் கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இந்த சபைக்கு முதன்முறையாக வந்த உங்களை வரவேற்கும்படி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு புதிதாக வந்தவர்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். புதிதாக இன்றைக்கு இந்த சபைக்கு வந்தவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். கரங்களை உயர்த்தின நீங்கள் முன்பாக கடந்து வரும்படி கேட்கிறேன். ஞானஸ்தானம் பெறாதவர்கள், ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களும் நீங்கள் எழுந்து முன்பாக வாருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் ஒவ்வொரு ஆராதனை நேரங்களிலே கீழே ஹோப் சென்டர் அந்த இடத்திலே நடைபெறுகிறது. அதில் நீங்கள் போய் ஞானஸ்தானத்தை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாக வந்த இவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு முன்பதாக நம்முடைய கரங்களில் காணிக்கைகள், தசம பாகங்கள், மிஷினரி ஊழியத்திற்காக நாம் அர்ப்பணித்த காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். விசேஷமாக கட்டிட நிதிக்காக இன்றைக்கு கொண்டு வந்தவர்கள், ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணினவர்கள், அதை நீங்கள் செலுத்த ஆயத்தமாகுங்கள். அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெட்டிகளிலே நீங்கள் கட்டிட நிதிகளை செலுத்தலாம். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இப்பொழுதும் நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், கட்டிட நிதி, மிஷினரி ஊழியத்திற்காக நாங்கள் செலுத்துகிற எல்லா காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரியும். இன்றைக்கும் புதிதாக வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து உம்மை பின்பற்றவும், அவருடைய தேவைகளை நீர் சந்தித்து அற்புதங்களை செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். புதிதாக வந்தவர்கள் அந்த ஊழியரோடு கடந்து செல்லுங்கள். சபையார் காணிக்கை கொடுக்கும் சமயத்தில் அறிவிப்புகளை கவனிப்போம். கட்டிட நிதி கொண்டு வந்தவர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற பெட்டிகளிலே செலுத்தும்படி கேட்கிறேன். சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, இவைகளில் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை மாலை ஆராதனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு நமது சபையில் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் சனிக்கிழமை மாலை ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 11 மணி, 12:30 மணி மற்றும் மாலை 4:30 மணி, 6:30 மணிக்கு ஆராதனைகள் நடைபெறும். 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். வாலிபர் ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு 2வது மாடியில் உள்ள பால்ஸ் ஹாலில் நடைபெறும். வாலிபர்கள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பந்தியுடன் கூடிய அதிகாலை ஆராதனை வருகிற வியாழக்கிழமை 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு நமது சபையில் நடைபெறும். 21 நாட்கள் உபவாச ஜெபம். வருகிற வியாழக்கிழமை ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து காலை 5 மணி முதல் 7 மணி வரையும், 9 மணி முதல் 11 மணி வரையும், 11 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். பெண்கள் ஜெபக்குழு தலைவிகள் கூட்டம் வருகிற வியாழக்கிழமை 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு பால்ஸ் ஹாலில் நடைபெறும். தேவ செய்தி சகோதரி கெட்சியா மோகன் அவர்கள் விசேஷித்த அற்புத மாலை கூட்டம் வருகிற வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நமது சபையில் வைத்து நடைபெறும். வியாதி உள்ளவர்களுக்கு எண்ணெய் பூசியும் வருகிற அனைவருக்கும் எண்ணெய் கொடுத்தும் ஜெபம் ஏறெடுக்கப்படும். சபையார் வியாதி உள்ளவர்களை அழைத்து வாருங்கள். சென்னை எழுப்புதல் முழு இரவு ஜெபம் வருகிற வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு NRCC ரிவைவல் சென்டரில் நடைபெறும். ஆராதனை பாஸ்டர் லூக்கா சேகர் அவர்கள். தேவ செய்தி ரெவரண்ட் ஜேசுதாசன் அவர்கள். சபையார் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சென்னை எழுப்புதல் முழு இரவு ஜெபம் வருகிற ஜூலை மாதத்திலிருந்து நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது புதுவாழ்வு சபையின் நம்பிக்கை மையம் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. தேவையுள்ளவர்கள், பிரச்சனையில் இருப்பவர்கள், வியாதிஸ்தர்கள், பிசாசின் பிடியில் சிக்கியவர்களுக்கு ஆலோசனையும் விடுதலையும் பெற்று செல்லலாம். உங்களது அவசர ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்கள் 0420353535 மற்றும் 8608644000. உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlg.in/giving அல்லது ரேசர்பே மூலமாகவும் 9884097774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா இடங்களிலும் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக 1ஆம் தேதி முதல் 21 நாள் உபவாச ஜெபம் நடைபெறப் போகிறது. ஆகினாலே வியாழக்கிழமை முதல் இந்த உபவாச ஜெபம் நடைபெறும். உங்கள் ஒய்கோஸ் 5 பேரை எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்கள். உடன்படிக்கை ஜெபம், நானும் என் தேவனும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஃபார்ம் கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கை வைத்து காண்பியுங்கள். இந்த ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க, இது இல்லாதவங்களுக்கு தயவுசெய்து கொடுங்க. கைகளில் இந்த ஃபார்ம் வாங்கி ஒரு நேரமாவது வந்து ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். இதை குறித்து கொடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம்.
2 பக்கங்கள் இருக்கிறது. இந்த 2வது பகுதியை நீங்கள் எங்கள் கையிலே கிழித்து கொடுத்து விட்டு போகும்படி அன்பாய் கேட்கிறோம். சபையில் வைத்து ஜெபிக்க அது உதவி செய்யும். ஆகையினாலே இதை கவனிங்கள். மேலே உடன்படிக்கை ஜெப நேரங்கள், நீங்கள் வந்து ஜெபிக்கிற நேரத்தை டிக் பண்ணி டேட்டை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நானும் என் தேவனும் என்று சொல்லி தனிமையாக வந்து ஜெபிக்கிற தேதி நேரம் அந்த டேட்டை இங்கே குறித்து கொள்ளுங்கள். கீழே டேட் இருக்கிறது. ஜாமக்காரண்டி ஜெபம் இரவு நேரங்களில் நீங்கள் ஜெபிக்க ஏதாவது ஒரு இரவை குறித்து வையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒய்கோஸ் தினம் ஜூன் 25ஆம் தேதி ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருகிற நாட்கள். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் எழுதி வைத்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். முழு இரவு ஜெபம் 78வது முழு இரவு ஜெபம் NLCCயில் வைத்து இந்த முறை நடைபெறும். அடுத்த மாதம் ஜூலை மாதத்திலிருந்து NLAGயில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த மாதம் அங்கேதான் நடைபெறுகிறது. இதை மனதில் வைத்து ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பந்தியுடன் அதிகாலை ஆராதனை வியாழக்கிழமை 5 மணிக்கு நடைபெறும். பெந்தெகோஸ்தே பண்டிகை இன்று கொண்டாடுகிறோம். இன்று மாலை மேற்கு தாம்பரம் சண்முகம் ரோட்டிலே மார்க்கெட் பிளேஸில் வைத்து அது நடைபெறும். தயவுசெய்து சபை மக்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்கிறோம். பெண்கள் ஜெபக்குழு தலைவிகள் கூட்டம் வியாழக்கிழமை 10 மணிக்கு பால்ஸ் ஆடிட்டோரியத்தில் நடைபெறும். விசேஷித்த அற்புத மாலை கூட்டம் எண்ணெய் பூசி எண்ணெய் கொடுத்து ஜெபம் பண்ணுவார்கள். விசேஷமாக உங்களுக்கு தெரிந்த வியாதி உள்ள மக்களை சபைக்கு அழைத்து வாருங்கள். வீடுகளிலேயும் உங்கள் ஏரியாக்களிலேயும் பராமரிப்பு குழுக்கள் நடக்கிற இடங்களிலேயும் ஆன்லைன் மூலமாக மக்களை கூட்டி ஜெபம் பண்ணுங்கள். சனிக்கிழமை மாலை ஆராதனை ஒவ்வொரு மாலையும் சபையில் வைத்து நடைபெறும். வாலிபர் ஆராதனை 4வது சர்வீஸ் டைமில் 11 மணிக்கு நடைபெறும். புதுவாழ்வு நம்பிக்கை மையத்தில் ஜனங்கள் வந்து ஜெபிக்க ஆலோசனை பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வரும்படி மக்களை அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் நித்திரடைந்தவர்கள் தேவராஜ் 69 வயது, டிரைவர் டேனியல் அவருடைய தகப்பனார். தயவுசெய்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் உண்டாகும்படி ஜெபம் பண்ணும்படி அன்பாய் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஊற்றிடுமே உம்முடைய வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே என்று சொல்லி இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் எழுமி நின்று முடிந்தவர்கள் கைகளை நல்ல கொஞ்ச நேரம் உயர்த்தி ஒரு ஆவியினுடைய ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்முடைய மத்தியில் வரும்படி நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம். எல்லாருடைய இருதயமும் ஒரு மனமாகட்டும். எல்லாரும் சேர்ந்து ஊற்றிடுமே நம்முடைய வல்லமை என்ற பாடலை பாடுவோமாக. ஆமென். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல
அக்கினியின் நாவுகள் ஒழிந்திடுமே. அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஆற்றல் கொண்டு உமக்காய் எழுதிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஆற்றல் கொண்டு உமக்காய் எழுதிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீச்சல் செய்யுவே. நதியாய் பாய்ந்திடுவே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீச்சல் செய்யுவே. நதியாய் பாய்ந்திடுவே. ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஆற்றல் கொண்டு உமக்காக எழுதிட வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தில் உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஆற்றல் கொண்டு உமக்காக எழுதிட அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே. அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே. அக்கினியை ஊற்றிடுவே. அந்தகார கட்டுகள் சங்கிலிகள் அறுத்திடவே. அக்கினியை ஊற்றிடுவே. ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஆற்றல் கொண்டு உமக்காய் எழுதிட வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஆற்றல் கொண்டு உமக்காக எழுதிட வல்லமை 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 தாருவே. ஒவ்வொரு மேலும் வல்லமை கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஆற்றல் கொண்டு உமக்காக எழுதிட வல்லமை 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 தாருவே. மேலும் ஒவ்வொரு இடங்களிலும் ஊற்று மாட்டவரே. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஆற்றல் கொண்டு உமக்காக எழுதிட. கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின அதே வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளில் ஆண்டவரை இறங்கின பரிசுத்த ஆவியானவரே, பெருங்காற்றாய் வந்தீரே, அக்கினியாய் வந்தீரே, அந்நிய பாஷையினாலே ஜனங்களை நிரப்பினீரே, புதிய பாஷைகளை பேசினார்களேப்பா. எங்களையும் நீர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் தேவனோடு பேசுங்கள். தேவன் உங்களோடு கூட பேசுவார். எல்லாரும் நிரப்பப்பட வேண்டும். இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவர்கள் எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெந்தெகோஸ்தே நாளில் தேவனுடைய ஆவியானவர் ஒரு வல்லமை உங்களுக்கு தர வேண்டும்.
ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக. கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கி இந்த நாளில் உங்களை அபிஷேகம் பண்ணட்டும். ஆண்டவருடைய திருநாமம் மைமைப்படுவதாக. கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் கரம் உயர்த்தி மேலே, ஆண்டவரே எங்கள் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். 2 கைகளை உயர்த்தி, மணிப்பூரில் அங்குள்ள மக்கள் காட்டுக்கு விரட்டப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரமான கேம்புகளில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவுகள், இன்னும் அநேக காரியங்கள், பற்றாக்குறைகள் உண்டு. 200 சபைகளுக்கு மேலே ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஸ்டிடியூஷன் இடிக்கப்பட்டிருக்கிறது. 41% கிறிஸ்தவர்கள் அங்கு. ஆனால் அங்கு பயங்கரமாய் அந்த மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். கை உயர்த்தி, உலகம் அதை அறியட்டும். கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எப்படியாயினும் அந்த மக்களை கண்ணோக்கி பார். வீடுகளை இழந்தவர்கள், எத்தனையோ வீடுகள் தீக்கு இரையாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் எப்படியாயினும் மகிமைப்பட அரசாங்கம் தலையிடணும். கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எப்படியாயினும் இந்த மணிப்பூருக்காக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி கிரியை செய்யட்டும். இப்படி எந்தெந்த இடங்களிலெல்லாம் வேதனையோடு மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அந்த இடத்தில் உம்முடைய ஆவியை ஊற்றும். ஜனங்களை ஒருமுகப்படுத்தும். இந்த தேசத்தில் இது எப்படியாயினுடைய ஆவியை ஊற்றிவிடும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காருங்கள். அபிஷேகத்தின் வல்லமையை பற்றி நாம் படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு பெந்தெகோஸ்தே பண்டிகை. பரிசுத்த ஆவியானவர் பூலோகத்தில் வந்து இறங்கின அந்த மகா பெரிய நாள். இந்த நாள் மற்ற எந்த பண்டிகையை விட ஆசீர்வாதமான ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இந்த பூமிக்கு வராவிட்டால் இந்த பூமி சீர்கெட்டு போயிருக்கும். ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாக விடாதபடி என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆவியானவர், நம்மை தேற்றுகிறவர், எப்பொழுது நம்மோடு தங்கியிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி வந்த நாட்கள். இதை கொண்டாடுவதற்காக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அவர்கள் வந்திருந்தார்கள். கீழே வாசியுங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த அனுபவம் நடக்கும் என்று யோவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் எழுதியிருக்கிறார். கடைசி நாட்களில் ஆவியானவர் இப்படி ஊற்றப்படுவார். வாலிபர்கள், மூப்பர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், இவர்கள் எல்லாரும் நிரப்பப்படுவார்கள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நிரப்பப்படுவார்கள். இது ஒரு வாக்கு தத்தம், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 3 முக்கியமான பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். அந்த 3 பண்டிகைகள், ஒன்று பஸ்கா பண்டிகை, 2வது இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை, 3வது கூடார பண்டிகை. இந்த பண்டிகையில் தேவ சன்னிதானத்துக்கு அவர்கள் வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகை என்பது
புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்த அந்த பண்டிகை விசேஷமான ஒரு நாள். நாம் பிறந்த நாளை விட ஆண்டவர் நம்மை ரட்சித்த நாள் மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அது அறுப்பின் முதற் கனிகளை ஆண்டவருக்கு கொண்டு வந்து அசைவாட்டுவது. அதிலிருந்து 7 வாரங்கள் கழித்து 7 7 49 நாள், அடுத்த நாள் 50வது நாள். இந்த 50வது நாள் தான் பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பெந்தெகோஸ்தே பண்டிகை பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அது நிறைவேறுகிறது. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு முதற் பலன்களாக வாழுகிற அனுபவம் பெந்தெகோஸ்தே பண்டிகை. மூன்றாவது, கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையிலே கூடாரங்களை போட்டு அங்கே ஜனங்கள் தங்கியிருப்பார்கள். அதனுடைய ரகசியம், ஆண்டவர் தம்முடைய சபையை சேர்க்க வருகிறார். இந்த பூமி நமக்கு சொந்தமானதல்ல, நிரந்தரமானதல்ல. நம்முடைய தேசம் ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி இருக்கிற தேசம். இவைகளை கொண்டாடுவதற்காக இந்த பண்டிகைகள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொண்டாடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. இந்த அனுபவம் தான் ஆண்டவருக்கு முதற்கனியாக நாம் தேவனுக்கு செலுத்த கொண்டு வரும் கதிர்கட்டுகளை ஆண்டவருக்கு முன்பாக அசைவாட்ட வேண்டும். லேவியராகமம் 23:15 வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 23:15. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 50வது நாள், இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுவது 50வது நாள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடும் போது எதை காண்பிக்கிறது? அசைவாட்டும் கதிர்கட்டு. முதலில் விளைந்த அந்த கதிர்கட்டை கொண்டு வரணும், 2 அப்பங்களை கொண்டு வரணும். ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி, அது மாத்திரமல்ல சமாதான பலியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக வைத்து அந்த பண்டிகை கொண்டாடுவது. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஆண்டவராகிய தேவன் 120 பேராகிய அந்த கதிர்கட்டுகளை அந்த மேல் அறையிலே கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த 120 பேர் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, ஆண்டவருக்கு முதற்கனிகளாக, அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினவர்களாக, அவர்கள் முற்றிலும் தங்களை அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவருக்கு முதற் பலன்களாக அந்த நாளிலே கொண்டு வரப்பட்டு மேல் அறையிலே அவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்த போது பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றின் முழக்கமாக, அக்கினியாக அவர்கள் மேல் இறங்கி வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மையும் கூட இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் பின்மாறி மழையாய் ஊற்றப்படுவதற்கு அந்த 120 பேர் வேறு எந்த இடத்துக்கும் போகாமல் தங்களை முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்து பரமேறின உடனே அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து நேராக அந்த மேல் வீட்டுக்கு இறங்கி வந்து அவர்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தபோது அந்த ஆவியான ஊற்றப்பட்டது போல
நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு என்கவுண்டர் இந்த கடைசி காலத்தில் சபையில் ஊற்றப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நாளாக மாறுவதற்கு, அப்படிப்பட்ட ஒரு நேரமாய் உனக்கு மாறுவதற்கு தேவ சன்னிதானத்தில் நீ ஆண்டவருக்கு முதற்கனியாய் அசைவாட்டும் ஒரு கதிர்கட்டாக உன்னை ஆண்டவர் மாற்றி, ஆண்டவர் உன்னை அந்த நாளிலே அபிஷேகம் பண்ண ஆண்டவர் தம்முடைய கிருபையை தருவாராக. இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது பயந்திருந்த அந்த சீஷர் கூட்டம் அவர்கள் அறைகளை பூட்டிக் கொண்டு யூதர்களுக்கு பயந்ததினாலே அவர்கள் பயந்து கொண்டிருந்த அவர்கள் மேல இந்த ஆவியானவர் இறங்கி வந்தபோது முதலாவது அவருடைய வாழ்க்கையிலே தைரியம் வந்தது. அவர்கள் தைரியப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4:18-19 வாசிக்கும் போது அவர்கள் பயப்படவில்லை. வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4:18-19. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒன்றும் பேசக்கூடாது, அந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொன்னபோது நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவோம், நீங்கள் சொல்லுகிறது நியாயமா என்று தைரியத்தோடு அன்றைக்கு கேட்டதை நாம் பார்க்கிறோம். பேதுரு எழும்பி தைரியத்தோடு நீங்கள் ஆணி அடித்து கொலை செய்த அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அன்றைக்கு தைரியத்தோடு சொன்னார்கள். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது முதலாவது நம்மை அர்ப்பணிக்கிற அனுபவம். இரண்டாவது, அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லுவது நமக்கு ஒரு விசேஷத்த தைரியம் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. மூன்றாவதாக அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்து வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரஞ்சிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்ற இந்த வார்த்தை இரத்த சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று அர்த்தம். இரத்த சாட்சிகளாய் ஆண்டவருக்கு இருக்கணும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவது எதற்காக? நாமே அந்த பரிசுத்தாவியை அனுபவித்து அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு இருப்பதற்கு அல்ல, ஆண்டவருக்குள்ள தைரியம் கொண்டு ஆண்டவருக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிற உள்ளமுடையவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் எனக்கு எவ்வளவு செழிப்பு வரும், எவ்வளவு பணம் வரும், எவ்வளவு சுகம் வரும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லுகிறதை விட பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆவியில் நான் பலனடைந்து உமக்காக மரிக்கவும் ஆயத்தம் என்று சொல்லி கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவருக்கு வந்திருக்கிறோம். அதுதான் பெந்தேகோஸ்தே என்னும் அனுபவம். அப்படி ஆண்டவருக்கு சாட்சிகளாக எல்லா இடத்துலையும் இருக்கணும். சில இடங்களில் சில ஆட்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க, அவங்க கிறிஸ்தவங்கன்னே தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டாங்க, அவங்க வாழ்க்கை சாட்சியாக இருக்காது. ஆனால் ஆண்டவருக்காக தைரியத்தோடு கூட இந்த கடைசி நாட்கள் நிற்க வேண்டும். ஆண்டவரை மறுதலித்து விடக்கூடாது, காட்டி கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவருக்காக நிற்பதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஆண்டவருக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கணும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கிருபை எங்களுக்கு தார். நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே உமக்காக நாங்கள் சாட்சிகள். இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களை பகைப்பார்கள், எங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள், எங்களுக்கு விரோதமாய் வருவார்கள். ஆனால் நாங்கள் பயப்படக்கூடாது. உமக்கு நாங்கள் ஒரு சாட்சிகளாக
இருக்கணும் ஆண்டவரே. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்வது தேவனை சந்தித்து ஒரு என்கவுண்டர், ஆண்டவரோடு கூட நாம் சந்திக்கிற ஒரு நாள். ஆண்டவரை சந்திப்பது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் ஆகினாலே அப்படிப்பட்ட சந்திப்பு நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் இந்த பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அநேகர், அவர்கள் எல்லாரும் ஆவியில் நிறைந்தார்கள், அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசினார்கள். பலத்த காற்று அடித்தது, பயங்கரமான பெருங்காற்று வந்தது, சத்தம் உண்டாயிற்று, பெரும் முழக்கம் உண்டாயிற்று. அவர்கள் எல்லாம் ஓடி வந்து பார்த்தபோது இவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசினார்கள். ஆனால் அங்குள்ள மக்களில் சிலர் பரியாசம் பண்ணினார்கள். இவர்கள் என்ன குடித்து வெறித்திருக்கிறார்களோ என்று சொல்லுகிற அளவுக்கு மக்களுக்கு அது புரியவில்லை. அதே போல இன்றைக்கும் அந்நிய பாஷையில் பேசினால் மக்களுக்கு புரியாததினாலே அவர்கள் நம்மை குறித்து தவறாக பேசுவார்கள். இடறி போன மக்கள் ஏராளம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது வெட்கப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பாஷை, பரிசுத்த ஆவியான் வரும்போது அநேக இடங்களில் பாஷைகளை பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசும்போது உலகத்திலே மற்றவர்கள் இது என்ன என்று சொல்லி அவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். அந்த பாஷைகளை பேசி காண்பிப்பார்கள். அவர்கள் இடறி போனார்கள். உங்கள் வாழ்க்கையில் பயப்படக்கூடாது. அந்நிய பாஷைகள் நல்லா பேசி, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரிய பேசி, ஆண்டவரோடு இடைப்பட்டு தேவன் உங்களோடு கூட பேசுகிற மகிமையின் நாளாக இருக்குமானால் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியோடு கூட இறங்கி வந்தார். யோவான் ஸ்நானகன் தண்ணீரில் ஞானசானம் கொடுத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். பெந்தெகோஸ்தே நாள் அக்கினியின் நாள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை அக்கினியினால் நம்முடைய பாவங்களை சுட்டரித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு நாள். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை. கைகளை உயர்த்தி, ஆவியானவரே நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே விடுதலை உண்டு. நாங்கள் ஆண்டவர் விடுதலையோடு உம்முடைய முகத்தை பார்க்கணும். விடுதலையோடு தேவனுடைய ஆண்டவர் வசனத்தில் உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும். உங்கள் முகத்தை நாங்கள் பார்ப்பதினால ஆவியானவர் அந்த மகிமையை எங்களுக்கு காண்பித்து அந்த மகிமை மேலே மகிமை அடைகிறது தான் பெந்தெகோஸ்தேயின் அனுபவம். எல்லாரும் கைகளை வைத்து எங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். எங்களுக்குள்ள உம்முடைய சாயலை கொண்டு வரும். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு விடுதலையை கொண்டு வரும். எங்கள் முகத்தில் உள்ள முக்காடு நீக்கப்படட்டும். எங்கள் முகத்திலே இருக்கிற உம்முடைய மகிமை குறைந்து போகிற மகிமை அல்ல, மறைந்து போகிற மகிமை அல்ல, அது சிறந்த மகிமை. ஆண்டவரே, அந்த வல்லமை எங்களுக்குள்ளே தாரும். நல்ல கைகள் நல்லா உயர்த்தி அந்த மகிமை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பங்களில் உம்முடைய சாயலை பார்க்கட்டும். எங்கள் வேலை ஸ்தலத்தில் உம்முடைய சாயலை பார்க்கட்டும். எங்களுக்குள்ள அன்பும், எங்களுக்குள்ள ஐக்கியமும், எங்களுக்குள்ள தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவும் எங்களுக்குள்ள வரட்டும். ஆவியானவரே, ஒரு பலத்த காரியத்தை நீர் எங்களுக்கு செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதுதான் பெந்தெகோஸ்தேன் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த அபிஷேகத்துக்கு ஒரு தைலத்தை செய்தார்கள். அந்த தைலத்தை பற்றி நாம் யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை நாம் வாசிப்போம். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும்
அதில் பாதியாக 200 சேக்கல் இடையையும் சுகந்த வசம்பில் சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும் 250 சேக்கல் இடையையும் லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும் லவங்கப்பட்டையில் 600 சேக்கல் இடையையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயை எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் 4 முக்கியமான காரியங்களினால் செய்யப்படுகிறது. ஒன்று வெள்ளை போலம், அது 500 சேக்கல் நிறை உள்ளது, 3 கிலோ எடை உள்ளது. அடுத்தது லவங்கப்பட்டை, சினமன் பட்டை, அது 250 சேக்கல் நிறை உள்ளது. அடுத்தது முக்கியமானது சுகந்தமான வசம்பு. 4வது லவங்கப்பட்டை, அதுவும் 500 சேக்கல் நிறை உள்ளது. இது எல்லாம் சேர்த்து ஒலிவ எண்ணெயோடு கூட சேர்த்து இந்த அபிஷேக தைலம் பரிசுத்தமாக செய்யப்பட கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு பிறந்த போது அவருக்கு வெள்ளைப்போளம் அவருக்கு காணிக்கையாக கொண்டு படைத்ததை நாம் பார்க்கிறோம். வெள்ளைப்போளம் என்று சொல்லுவது மரத்தை குத்தி அதிலிருந்து சிவப்பு நிறமான எண்ணெய் வடியும், அதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த வெள்ளைப்போளம். இந்த வெள்ளைப்போளம் கசப்பாக இருக்கும், விலையேற பெற்றது, வாசனை நிறைந்ததாக இருக்கும். அது எந்த அனுபவத்தை காண்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பயங்கரமான அழுத்தங்கள், பலவிதமான சோதனைகள் நிறைந்த வாழ்வு. இந்த வாழ்வு அபிஷேக தைலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கைகளில் பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், வியாதிகள் வரலாம், பலவிதமான அழுத்தங்கள் வரலாம், பல எதிர்ப்புகள் வரலாம். இதுக்கு இந்த நேரம் அல்லேலியா சொல்ல மாட்டோம். நம்ம இந்த நேரம் பாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் ஆதி திருச்சபையில் பார்த்தா, அந்த ஆதி திருச்சபையில் ஆசீர்வாதத்துக்கு காரணம், எழுப்புதலுக்கு காரணமே நெருக்கங்களும் போராட்டங்களும் அழுத்தங்களும் எதிர்ப்புகளும் தான். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற சபைகள் வெதுவெதுப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம எப்பவும் ஆசீர்வாதத்தை தேடி தான் வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், போராட்டங்கள், அழுத்தங்கள் வரும்போது நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தேடுவோம், தீர்மானங்களை எடுப்போம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். சபைகளில் இந்த நாட்களில் எதிர்ப்புகள் வந்திருக்குது, பயங்கரமான எதிர்ப்புகள். இந்த வாரத்தில் ஒரு இடத்துல பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக கொஞ்சம் பேர் வந்தபோது அந்த ஊரில் அவங்கள அந்த கொண்டாடக்கூடாது, அங்கே ஜெபம் நடத்தக்கூடாது என்று சொல்லி 4-5 பேர் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நாட்கள் அப்படிப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் அப்படி நடக்குது. அப்படியானால் இதெல்லாம் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது சபை ஊக்கமாக ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ 21 நாள் உபவாச ஜெபம் அப்படின்னு வச்சு கையில் எல்லாத்துக்கும் எழுத கொடுத்துருக்குறோம். அது எத்தனை பேர் எழுதுனாங்கன்னு தெரியாது, அது உள்ளே வச்சுருப்பாங்க. இது வழக்கம் போல் செய்கிற ஒன்று தானே, இதில் போய் நம்ம எழுதி வேற கொடுக்கணுமான்னு சொல்லி வாழ்க்கையில் இதை குறித்து நம்ம கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஒரு வெதுவெதுப்பு நமக்குள்ளே இருக்கக்கூடாது, ஒரு அனல் நமக்குள்ளே இருக்கணும்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நல்லா 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இந்த வெள்ளைப்போளத்தின் அனுபவங்கள் வரும்போது நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அதிகமாக ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். உமக்காக பாடுகளை சகிக்க எங்களுக்கு ஒரு ஆவலை தரும்படி ஜெபிக்கிறோம். போராட்டங்கள் எதிர்ப்புகள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஊக்கமாக ஜெபிக்கணும். ஊக்கமாக எழுப்புதலை எதிர்பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செலுத்துவாராக. ஆமேன். அடுத்தது சுகந்தமான கருவப்பட்டை என்பது, அதுவும் அது அதிகமாக பட்டை முழு உலகத்திலேயே அதிகமாக இருக்கிற நாடு ஸ்ரீலங்கா. இலங்கை தேசத்தில் இந்த பட்டைகள் அதிகமாக அவர்கள் செய்கிறார்கள். அது எப்படி என்றால், ஒரு மரத்தை எடுத்து அதை அழுத்தி அதை நெருக்கி அதிலிருந்து வருகிற அந்த எண்ணெயை எடுத்து காய வைத்து அதை பட்டையாக மாற்றி அதை தூளாக மாற்றி அதை செய்வது தான் இந்த கருவப்பட்டை என்று சொல்லப்படுவது. இந்த பட்டை அது சுகத்துக்கு அதிக வல்லமை கொண்டது. ஆகினால் இந்த பட்டைய அனுபவம் என்ன என்று சொல்லும்போது, ஜெப ஆவி தேவ பிரசன்னத்தை சுமப்பது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஜெப ஆவி தான் இந்த அபிஷேகத்தை அதிகமாக மாற்றும். 2 கைகளை உயர்த்தி, அப்பா எங்களுக்கு அந்த ஜெப ஆவி பல அழுத்தத்தில் பல நெருக்கத்தில் உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற அந்த ஜெப ஆவியை இந்த கடைசி நாட்களில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த ஜெப ஆவிதான் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். ஒரு பரிசுத்த அபிஷேகத்தை இந்த நாட்களில் அது கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெப ஆவியை கர்த்தர் தரும்படி 2 கை வைத்து, ஐயா காலையில் எழும்பி நல்ல தனியாக ஜெபிக்க, சில நேரங்களிலே தனியாக போய் மன்றாடி ஜெபிக்க, போராடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று ஜெபிக்கிற, ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபித்து தூங்குகிற அனுபவம் அல்ல. நல்ல ஜெபிக்கிற ஒரு ஆசையை எங்களுக்குள்ள போட்டு, ஜெப ஆவியை எங்களுக்குள்ள தந்து, உம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிற அனுபவம் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு சுகந்த வாசனை எங்களுக்கு வரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுவதாக. ஆண்டவருடைய கரம் எங்கள் மேல் இறங்கி வருவதாக. வில்லியம் சீமோர் என்பவர் போராடி ஜெபித்தார். 3 மணி நேரம் தொடர்ந்து ஜெபித்து வந்தார். பின்பு 7 மணி நேரம் ஜெபம் பண்ணினார். அந்த 7 மணி நேரம் ஜெபம் பண்ண ஒரு நேரத்தில் தொடர்ந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த நாட்களில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு உலகமெங்கிலும் இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு ஒரு கருப்பு மனிதன், ஒரு கண்ணை இழந்தவர், அந்த அந்த பலவிதமான வியாதிகள் வந்து அவர் கண்ணில் அம்மை நோய் வந்து கண்ணை இழந்து போன அவர், அப்படிப்பட்ட மனுஷன், ஒதுக்கப்பட்ட மனுஷன், வெள்ளையர்கள் மத்தியில் அவர் போக முடியாது. அப்படிப்பட்ட அந்த மனிதனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். காரணம், அவர் ஜெபம் பண்ணினார். இந்த நாட்களில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் புதிய இடத்தை கொடுத்ததின் நோக்கமே அந்த ரிவைவலை கொண்டு வருவதற்காக. ஆண்டவர் அந்த எழுப்புதலை நமக்கு தருவாராக. 3வது சுகந்த வசம்பு என்று சொல்லப்பட்டது. இந்த வசம்பு என்கிற இந்த செடி நீர்நிலை ஓரங்களில், கொஞ்சம் சூடாகிருக்கிற நீர்நிலை ஓரங்களில் அவைகள் இருக்குமாம். அதிலிருந்து வருகிற அந்த செடி அது வானத்தை நோக்கி நேராக இருக்கும். அதுக்கு எந்த பிரான்ச்சும் இருக்காது, கிளையாக இருக்காது. நேராக வானத்தை நோக்கி வளரக்கூடிய ஒரு செடி. அது எதை காண்பிக்கிறது? பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேக தைலம் நமக்கு பரிசுத்தத்தை கொண்டு வரும். ஆமென். அபிஷேக தைலம் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை சகிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். அபிஷேக தைலம் நம்மை ஜெபிக்க வைக்கும். அபிஷேக தைலம் நீதியா நேர்மையா ஆண்டவருக்காக பரலோகத்தின் சிந்தையோடு கூட நம்முடைய நோக்கம் வளரத்தக்கதாக இந்த வசம்பு
நமக்கு உதவி செய்கிறது. அடுத்தபடியாக நமக்கு இருக்கிற அந்த லவங்கப்பட்டை என்று சொல்லப்படுகிற இந்த மரம், லவங்கப்பட்டை வருகிற மரம் நேரடியாய் 10 அடி 20 அடி வளருமாம். வளர்ந்த பின்பு அப்படியே மடங்கி தரையை நோக்கி திரும்ப வந்து விடுமா. நேராக போன அந்த மரம் தரையை நோக்கி திரும்ப வந்துவிடும். அது எதை காண்பிக்கிறது? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, அபிஷேகம் பண்ணும்போது பெருமை உனக்குள்ளே வரக்கூடாது, தாழ்மையின் ஆவி வந்துடணும். நல்லா 2 கை உயர்த்தி, ஆண்டவரே தாழ்மையாக இருக்கணும். எத்தனையோ ஊழியர்கள், நல்லா வளர்ந்து வந்த ஊழியர்கள், அவர்களுடைய வளர்ச்சியை அவர்கள் கெடுத்து போட்டார்கள். காரணம் பெருமை வந்துட்டு. ஒரு ஊழியர் ஒரு 2 லட்சம் பேர் அவருடைய கூட்டத்தில் வந்த உடனே அவர் உலகமே என் கையில் வந்துட்டுன்னு சொன்னாராம். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் வாத நோய் வந்து முடங்கி போய் அப்படியே கடைசியில் அவர் மரிக்கும்போது பெட்டியை நேராக செய்ய முடியல, சதுரமாக செய்தாங்க. அவ்வளோ முடங்கி போயிட்டார். வாழ்க்கையில் பெருமை மாத்திரம் வந்துடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தாழ்மையை தரணும். நம்ம எவ்வளோ உயர்ந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு தாழ்மை வந்துட்டுன்னா ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி, உன் வாழ்க்கையில் தாழ்மையாக இருக்கிறியா? உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? குடும்ப வாழ்க்கையில் தாழ்ந்து போறியா? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். இந்த வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க, எனக்கும் கணவனுக்கும் பிடிக்காமல் போய் ரொம்ப பிரிந்து போயிட்டோம். நான் போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்துட்டேன், காப்பகத்தில் சேர்ந்துட்டேன். எங்கள் புருஷன் வீட்டாரெலாம் சொன்னாங்க, இவன் எங்கேயோ ஓடி போயிட்டா, யாரோடையோ ஓடி போயிட்டான்லாம் சொன்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண. ஆண்டவர் சொன்னால் தாழ்ந்து போ, நீ உன்னை தாழ்த்து, நீ ஒன்றும் இந்த மாதிரி எதை குறித்து கவலைப்படாது, புருஷனோட போய் சேரு அப்படின்னு சேர்ந்து அவங்க 2 பேரும் இந்த வாரம் சாட்சி சொன்னாங்க. வந்து 2 பேரும் சந்தோஷமாக சாட்சி சொன்னாங்க. இப்போ 6 மாதமாக சேர்ந்துருக்காங்களாம். 6 மாதமாக ஒரு சண்டையும் இல்லையாம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ 6 மாதமாக சண்டை இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த தாழ்மையின் ஆவி வந்துட்டுனா வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாயிடும். ஒருத்தர் விட்டு கொடுத்து தாழ்ந்து போயிட வேண்டியதானே. பெருமைப்பட்டு என்ன, நான் எங்கள் வீட்டார், அந்த வீட்டார், எங்கள் அம்மா அப்பா இப்படி போகாதபடி 2 பேரும் சேர்ந்து போனால் ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தாழ்மை அனுபவம். எல்லாரும் 2 கைகளை வைத்து, அதோடு முடிச்சிடக்கூடாது. ஒலிவ எண்ணெய், அது சுத்தமானது, சுகமானது, பலமுள்ளது, கொழுப்பில்லாத அந்த நல்ல எண்ணெயோட இதெல்லாம் சேர்த்து தைலமாக செய்யப்பட்டு பரிசுத்த தைலமாக அது இருக்கிறது. நல்ல கை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் தைரியமாக இருக்க உதவி செய்யும். என் வாழ்க்கையில் ஜெப ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நல்ல ஜெப ஆவியை தாரும். என் வாழ்க்கையில் தாழ்மையின் ஆவியை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினால் உண்மை, நேர்மை, பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். இதுதான் அந்த அபிஷேக தைலத்தினுடைய முக்கியமான காரியம். அந்த ஒலிவ எண்ணெயோடு சேர்க்கப்பட்ட ஒரு தைலம். இந்த தைலத்தை எடுத்து என்ன செய்வார்கள்? யாத்திரா 30:26 வாசிக்கும் போது, ஆசரிப்பு கூடாரத்தை பரிசுத்தம் பண்ண, ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அத்தனை பொருட்கள் மேலும் இந்த எண்ணெய் ஊற்றப்பட்டு தைலம் ஊற்றப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொரு அவயவம், கூடாரம் நம்ம தான், இந்த சரீரமாகிய கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களையும் இந்த அபிஷேக தைலம் பரிசுத்தமாக்கணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உன் கண்ணு, உன் கை, உன்னுடைய இருதயம், உன்னுடைய மனசு, உன்னுடைய ஆவி அத்தனையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தான் இந்த தைலம் பயன்படுத்தப்படுகிறது. 2வது, அங்கு இருக்கிற ஆசாரியர்களை
அபிஷேகம் பண்ணி அவங்கள பரிசுத்தப்படுத்தி பிரித்தெடுப்பது. அதுக்கு தான் இந்த அபிஷேக தைலம். ராஜாக்களை பிரித்தெடுக்க, ஆசாரியர்களை பிரித்தெடுக்க, தீர்க்கதரிசிகளை பிரித்தெடுக்கிற அபிஷேக தைலம் இது. உன் வாழ்க்கையில் நீ ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருந்து தீர்க்கதரிசிகளாக வாழ இந்த கடைசி காலத்தில் உன்னை ஆண்டவர் அபிஷேக தைலத்தினால பரிசுத்தமாக்குவாராக. மூன்றாவது, இந்த தைலம் மனித சரீரத்தின் மேல் வார்ப்பதற்கல்ல, வாசனைக்காக மனுஷ சரீரத்தில் போடுறதுக்காக அல்ல. உன் தலை அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் இது மாம்சத்தின் மேலே போடுறதுக்கல்ல, இது மாம்சத்தின்படி வாழுகிறது அல்ல. ஆண்டவர் உன்னை முழுவதுமாக அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த அபிஷேக தைலம் வேறொரு அபிஷேக தைலத்தை இப்படி இதை போல செய்யக்கூடாது என்று எழுதப்படுறது. அப்படி செய்கிறவனை அவனை அந்த வம்சத்திலே வைக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால யாத்ரா 30:11 வாசிங்க. 30:11 யாத்ரா 30:11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே 30:26-32 வாசிங்க. யாத்ரா 30:32. இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது மனிதனுடைய சரீரத்தின் மேலே வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறையின்படி, இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. வேறொரு தைலத்தை செய்யக்கூடாது. இது பரிசுத்தமானது. பரிசுத்தமானது. அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா வேற ஒரு தைலத்தை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எப்படி நம்ம பெறணுமோ அதை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு வேறொரு முறைகளை வைக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தாகத்தோடு நம்ம அதை கேட்கணும், வாஞ்சியோடு கேட்கணும். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தாகம் வாஞ்சை, இந்த வாஞ்சியாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு நமக்கு முதல் அடையாளம் பெற ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். இதை விட்டுட்டு வேற ஒரு முறையில் நம்ம ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியை நம்புகிறார்கள், ஆனால் அந்த அபிஷேகத்தை அநேகர் நம்புகிறது இல்லை. அவங்க வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் வேறொரு தைலத்தை வித்தியாசமாக இதை பிரித்து பேசுகிறவர்கள் ஏராளம் உண்டு. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஆண்டவர் நமக்கு நியமித்த முறைமையின்படி அதை கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 33ஆம் வசனத்தை வாசித்தா, இந்த அபிஷேக தைலத்தை அந்நியன் மேலே ஊற்றிடக்கூடாது. இது அபிஷேக தைலம் விசுவாசிகளுக்கு உரியது. ஆமே, இது அந்நியர்களுக்கு உரியதல்ல, விசுவாசிகளுக்கு உரியது. ஆண்டவர் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை தருவாராக. இப்படிப்பட்ட அபிஷேக தைலத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை சபை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமம் மைமைப்பட வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்க வேண்டும். கடைசியாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில், அந்த தண்டை கண்டு, அந்த மோவாபிய தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எலிசாவின் மேல் உள்ள அந்த அபிஷேகம், இரட்டிப்பான வரம் அவனுக்கு கிடைத்தது. இரட்டிப்பான வரம் கிடைத்த போது எலிசாவை விட பல மடங்கு அற்புதங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். கடைசியில் அவன் சாகிற நிலைமை வந்தது. அவன் அந்த ராஜாவை அழைத்து, அம்பையும் வில்லையும் கொண்டு வா, இந்த ஜன்னலை திறந்த அடி, அவன் மேலே கைகளெல்லாம் வைத்து, நீ இப்படித்தான் சீரியர்களை எல்லாம் முறியடிப்பா என்று சொல்லப்பட்டது.
ஆனால் 3 தடவை அடித்து நிப்பாட்டிட்டான். ஆனால் அவன் சத்தம் போட்டான், எலிசா இப்படி 3 தடவை எத்தனை முறையோ நீ முறியடிக்கலாமே, உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு பிறகு அவர் மரித்தார். அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் மோவாபு தண்டுகள் வந்துச்சு. ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், அவனை கொண்டு அடக்கம் பண்ண போகும்போது எதிரிகள் வந்துட்டாங்க மோவாப். உடனே அவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த அந்த சரீரத்தை எடுத்து எலிசாவின் கல்லறையில் போட்ட போது எலிசாவின் எலும்புகளில் அந்த அபிஷேகம் இருக்குது. நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதிரி அபிஷேகம் உங்களுக்கு எனக்கும் தேவை. அந்த அபிஷேகம் நமக்கு தேவை. கை உயர்த்தி, நம்ம செத்த பிறகு நம்ம எலும்புகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நல்லா 2 கை உயர்த்தி, ஆண்டவரே அந்த அபிஷேகம் தாரு எங்களுக்கு. ஏதோ பேசணும், அந்நிய பாஷை பேசணும் போனான்றதாதபடி இந்த அபிஷேகம் நம்ம மேலே இருக்கணும். இந்த அபிஷேகம் மேலே இருந்தால் நீ போகிற இடத்துலலாம் ஆசீர்வாதமாக இருப்பான். உனக்குள்ளே இருக்கிற அந்த உயிர், உனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை மற்றவங்களை தொடும். இயேசு கிறிஸ்து போனார், அவருடைய வஸ்திரத்தை போய் தொட்ட போது 12 வருஷமாக பலவீனப்பட்டவள் சுகமடைந்தாளே. அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தில் அந்த அபிஷேகத்தின் வல்லமை வெளியே வந்திருக்கிறது. 2 கைகளை உயர்த்தி ஆமேன். இயேசு கிறிஸ்துவை தொட்ட யாவரும் சுகமடைந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி 2 கை உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் மேலே அன்னைக்கு இருந்த அந்த அபிஷேகம் இன்னைக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆவியில் நிறைந்து நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆமேன். பேதுரு வெளியே போகும்போது அவன் படுக்கையில் கொண்டு வைத்து அவன் நிழலாவது படக்கூடாதா என்று அன்னைக்கு காத்திருந்தார்களே. அந்த நிழல் பட்ட போது அநேகருக்கு சுகம் உண்டாயிற்றே. பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்து மேலுள்ள உருமால்களை கொண்டு போட்ட போது அநேகர் சுகமடைந்தார்களே. அந்த அபிஷேகம் அப்படி அவர்கள் மேலே இருந்தது போல எல்லாரும் 2 கை வைத்து எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த அனுபவம் வரணும். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே இந்த அனுபவங்கள் எங்களுக்கு வேணும் என்று நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல கைகளை அசைத்து, ஆண்டவரே இந்த அனுபவங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஓ நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, அப்பா இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளேருந்து வெளியே வரட்டும். நாங்கள் வெறும் அந்நிய பாஷைகளை மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் கைகள் படும்போது சுகம் வரணும். எங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் போது மக்கள் சுகமடையணும். ஒரு நல்ல விடுதலை வரணும். ஒரு நல்ல அபிஷேகம் வரணும். நாங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் நாங்கள் இருக்கும்போது, வெளியே நடக்கும்போதும் போகும்போதும் அந்த வல்லமை வரணும். எல்லாரும் கேட்போம் ஆண்டவர்கிட்ட. ஊழியர்கள் அந்த வல்லமையோடு கூட வாழ இன்றைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவாராக. இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கைகளை அசைத்து, இயேசுவே உங்களுடைய கரம் இறங்கி வரட்டும். நல்ல அந்நிய பாஷைகள் எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. இனி இழந்து போன அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், இந்த இழந்து போன வல்லமையை பெற்றுக்கொள். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஜெபம் ஆண்டவரை ஊற்றிடுமே உம்முடைய வல்லமையை என்று அந்த பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அல்லேலூயா. ஆமென். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீதே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட எல்லாரும் பாடுவோம். அபிஷேகம் ஊற்றுமே. ஓ ஃபாதர், ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை பெற்றுக்கொள்ள வல்லமை. தேசத்தை உமக்காக கலக்கிட வல்லமை. அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட பெந்தேகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல காலத்தில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல காலத்தில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே.
பாடுங்கள் எல்லாரும். ஊற்றிடுவே உம் வல்லமையை. கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம். எங்கள் மேலே கைகளை உயர்த்தி ஆண்டவரே அப்பா சபையில ஊற்றும் மாற்று சபையை எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை காருவே. தேசத்தை உமக்காக காலத்திட உனக்குள்ள தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் உனக்குள்ள தேவ வார்த்தை வரங்கள் அபிஷேகத்தின் வல்லமை சுகமாக்கும் வல்லமை கிருபைகள் வருகிறது. அபிஷேகம் அபிஷேகம் போற்றுவே ஆனல் கொண்டு உமக்காக எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஒரு புது அபிஷேகத்தோடு ஒரு புது வல்லமையோட ஒரு புது கிருபையோட ஒரு புது அற்புத அடையாள பலத்தோட உன் மேல அந்த வாசனை அபிஷேகத்தின் வாசனை அபிஷேக தைலத்தினுடைய வாசனை அபிஷேகத்தினுடைய கிருபைகள் உன் மேலே இருக்கட்டும். மேலே பால்கனியில் உள்ளவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே அந்த அபிஷேகத்தின் வல்லமை என்னை நிரப்பட்டும். ஆவியில் நிறைந்து கொண்டிருங்கள். ஆவியிலே நிறைந்து கொண்டிருங்கள். கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்பி கொண்டே இருக்கட்டும். உன்னை பலப்படுத்தட்டும். உன் பலவீனத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாய். உன் கலக்கம் உன் பயம் உன்னை விட்டு நீங்கி தைரியம் வருகிறது. ஆண்டவருக்காக எந்த பாடுகளையும் சகிக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். தாழ்ந்து போ, தாழ்மையோடு கூட இரு. ஜெப ஆவி உனக்குள்ள வரட்டும். நேர்மையின் ஆவி பரிசுத்தமான வாழ்க்கை வரட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. அந்த தேவ சமாதானம் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஐயா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இயேசுவை அறியணும் ஆண்டவர், எனக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னால் ஜெபம் பண்ண முன்னால் வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண ஊழியர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த 21 நாள் ஜெபத்தில் வர தீர்மானம் எடுங்கள். அந்த ஃபார்மை எழுதி கொடுத்துட்டு நிரப்பி கொடுத்து போங்க. அந்த நாளில் கவனமாக வந்து ஜெபிக்க வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குழந்தை பிரதிஷ்டை செய்ய ஆயத்தமாய் வந்தவர்கள் முன்பாக வாருங்கள். கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அன்றைக்கு ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தைரியம் அடைந்தார்கள், தங்களை அர்ப்பணித்தார்கள், பலனடைந்தார்கள். ஆண்டவரே உமக்கு சாட்சியாக அவர்கள் எழும்பினதை பார்க்கிறோம். நாங்கள் உம்முடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம். உமக்கு முன்பதாக நாங்கள் சாட்சியாய் வாழ உம்மை சந்திக்கிற நல்ல அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. அபிஷேக தைலம் அது செய்த முறையை நாங்கள் கேட்டோம். அந்த தைலம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே அது பரிசுத்தமாக்குவதற்கென்று அது ஊற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை நீர் பரிசுத்தமாக்கும். உம்முடைய தைலம் உம்முடைய அபிஷேகம் எங்களை பரிசுத்தமாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் நின்று கொண்டிருப்போம். பிள்ளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு பிரதிஷ்டை செய்வோம். பெற்றோர்கள், நீங்கள் இந்த பிள்ளையை ஆண்டவர் உங்களுக்கு ஈவாக கொடுத்தார் என்று ஏற்றுக்கொள்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த பிள்ளைக்கு முன்பாக நல்ல மாதிரியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். ஜெபத்திலே வேத வாசிப்பிலே நல்ல சாட்சியோடு இந்த பிள்ளைக்கு முன்பாக நீங்கள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் இந்த பிள்ளையை நடத்த நீங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லிடியா ஜோஸ்லின், இந்த மகளை ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே லிடியா ஜோஸ்லின் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரமிருந்து பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோடு இந்த பிள்ளையை இந்த குடும்பத்திற்கு ஈவாக கொடுத்திருக்கிறீர். அந்த நோக்கம், அந்த சித்தம் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளையோடு இருந்து ஆவியிலே பலன் கொள்ள கர்த்தர் இந்த பிள்ளையோடு இருந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே நல்ல சுகத்தை தாரும். பெற்றோர்கள் இந்த பிள்ளையை ஆண்டவரே உமக்கு ஏற்ற போதனையிலே சிக்ஷையிலே வளர்க்க உதவி செய்யும். உம்முடைய கரமிருந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன். ஒரு விசேஷித்த ஜெப குறிப்புக்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஜான் செல்வகுமார் ஹை பிபி இருக்கிறது, ஐசியூவில் இருக்கிறார். பிரெயின் வேலை செய்ய நல்ல நினைவு திரும்ப எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய கரங்களில் இந்த ஆண்டவரே ஜான் செல்வகுமாரை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் எங்களுடைய சபை மக்கள் பலவீனமாய் இருக்கிறவர்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தை நீர் தாரும் ஆண்டவரே. மரண படுக்கையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் தொடுவீராக. படுக்கையில் வியாதியாக இருக்கிறவனை கர்த்தர் தமது கரத்திலே தாங்குவார். அவனுடைய வியாதி படுக்கை முற்றிலுமாக மாற்றி போடுவார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய வல்லமை கடந்து சென்று அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இப்பொழுது ஆண்டவரே இந்த ஆராதனையில் தேவையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். வீடுகளுக்கு போகும் பொழுதே அற்புதம் நடக்கட்டும். அவருடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவநீர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். படித்த பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, உம்முடைய அதிசய செயல் எங்கள் கூடாரங்களில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை நீ செய்து விட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். 21 நாள் அந்த